Hi friends, இன்னைக்கு 36 சைஸோட ப்ளவுஸ் மார்க்கிங் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். 1 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். இது மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணுற மார்க்கிங். எண்டில் கிளாத் எண்டில் ஒரு லெவலுக்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் எடுக்கிற லென்த்து வந்து ப்ளவுஸ் லென்த் வந்து 14.5 வந்து நீங்கள் ப்ளஸ் 2 இன்ச் எடுத்துக்கணும். எதுக்குன்னா ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக 2 இன்ச் எடுத்துக்கணும். 2 இன்ச்சும் எடுத்துக்கலாம், இல்லை 1.5 இன்ச்சும் எடுத்துக்கலாம், உங்களோட தான். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அது ஏன்னா ஷோல்டரை ஜாயின் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு மிடில் செஸ்ட் வந்து 36 சைஸ்னால 5.5 எடுக்கணும் ஷோல்டர் லைனில். நெக்கு வித்து வந்து 3 இன்ச்சு. 5.5 ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செஸ்ட் லைன் வந்து அப்பர் செஸ்ட் 36, ஸோ 36 டிவைடட் பை 4 9 வரும். 9 மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 1.5 சீம் அலவன்ஸு. நெக்ஸ்ட்டு வேஸ்ட் வந்து 32, ஸோ 32 டிவைடட் பை 4 8 ப்ளஸ் 1 ஆட் பண்ணிக்கணும். எதுக்கு டாட் பாயிண்ட் பிடிக்கிறதுக்காக. ஸோ ப்ளஸ் 1.5 இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு நாச்சஸ் போட்டுக்கோங்க, கரெக்டாகிடும். டாட் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு 4 இன்ச்சு. 4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சுக்கு டாட் பாயிண்ட் பிடிக்கணும். லென்த் வந்து 3.5. ஒரு ஸ்கேல், ஒரு ஆமோலுக்கு ஒரு ஸ்கேல் ஒன்று போட்டுக்கோங்க. கர்வ் ஒன்று போட்டுக்கோங்க ஆமோல் ஸ்கேல் வச்சு. நெக்ஸ்ட்டு எடுக்கிற நெக்கு வந்து 9, ரெடி மெஷர்மெண்ட் 9. ஸோ அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஒரு கர்வ் கொடுத்திங்கன்னா பேக் நெக் பர்ஃபெக்டாக வரும். இங்கே ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஆர்ம் ஹோல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் 9 கரெக்டாக இருக்குது.